வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இனி காங்கிரஸ் தயவெல்லாம் தேவையில்லையா? தாவேகாவின் விஸ்வரூபம் என்ன? கைது நடவடிக்கை இறங்கும் விஜயா. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது விஜய் ஆரம்பித்துள்ள இந்த புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் அதாவது ஆரம்பித்து 2.5 ஆண்டு காலத்திலே தமிழகத்தின் முதலமைச்சராக உருவெடுத்திருப்பது தமிழக மாற்றத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த வகையில்தான் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதாவது கடந்த ஆட்சிகள் நடைபெற்ற முக்கிய டெண்டர்கள், மணல் குவாரி விவகாரங்கள் மற்றும் சில முக்கிய துறை சார்ந்த முறைகேடுகள் என்பாம் குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டதாக தெரிகிறதா? இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசியலில் அதாவது இன்று ஒரு புதிய சகாப்தம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கூறப்படுகிறதா? சட்டப்பேரவை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு 144 வாக்குகளை பெற்று ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறதா? இந்த வெற்றி என்பது கண்டிப்பாக வெறும் ஆட்சியை தக்க வைப்பதற்காக மட்டுமல்ல, தமிழக அரசுகளில் அதிகார மையத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கும் ஒரு மாஸ்டர் பிளானாகத்தான் இந்த அரசுகள் நகர்வு இருப்பதாக கூறப்படுகிறதா? அந்த வகையில்தான் அதாவது எடப்பாடி அணியின் ஆதரவு காங்கிரசின் மௌனம் காக்கும் என்னவென்றால், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அதிமுகவில் ஏற்பட்ட திடீர் பிளவுதான். எடப்பாடி பழனிசாமி தரப்பின் எதிர்ப்பை மீறி எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்களாம். இந்த 25 வாக்குகளுமே விஜய்க்கு ஒரு இமாலய பலத்தையும் தந்திருக்கிறது. அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் அது சாதகம் யாருக்கு அமைகிறதோ விஜய் அவர்களுக்கு பெரிய சாதகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு முன் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கான CPM, CPU, CUML, VCK போன்ற கட்சிகளெல்லாம் வெளியிருந்து வரும் ஆதரவை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருந்திருக்கிறார். ஆனால் இப்போது அதிமுகவின் ஒரு பெரிய அணியை நேரடியாக ஆதரவும் நீட்டியுள்ளதால் விஜய் கண்டிப்பாக இனி காங்கிரஸோ அல்லது இடதுசாரிகள் நிபந்தனைகளுக்கு அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் கூறப்படுகிறதா? இந்த வகையில்தான் அதாவது விஜய் கண்டிப்பாக இந்த ஒரு மெஜாரிட்டியை திமுக கூடாரத்தை கலகடித்தெடுத்தது. இதுவரை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தயவு தேவைப்பட்டால் பழைய புகார்கள் மற்றும் முறைகேடு மீது நடவடிக்கை எடுக்க விஜய் தயங்குவார் என்ற கருத்துப்பட்டது. ஆனால் அதிமுக அணியின் ஆதரவு கிடைத்த நிலையில் தலையிலாக அது மாறியிருக்கிறதா? அதாவது முன்னாள் அமைச்சரான திமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் மீதான பழைய நிலுவையுள்ள வழக்குகளை மீண்டும் தூசி தட்ட அரசு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறதா? இந்த வகையில்தான் அதாவது அதிமுக அதிகார பலம் 144 எம்எல்ஏக்களின் பலம் இருந்தால் சட்டப்பேரவையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றலாம் அல்லது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று விஜய் அவர்களுக்கு இனி முட்டுக்கட்ட இருக்காது என்றுதான் கூறப்படுகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.